ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கூட்டாஞ்சோறு. நம்ம சின்ன வயசில் செஞ்ச ஒரு கூட்டாஞ்சோறு. ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். சமையல்னு சொல்ல முடியாது, கூட்டாஞ்சோறு தான். சின்ன பிள்ளையில் ஒரு அரிசி, இதில் என்ன போடுறாங்கன்னா பெருங்காயம் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு தாளிச்சிட்டு மோர் மிளகா ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்காங்க. அதை கிள்ளி போடுறாங்க. மோர் மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு அதையும் நல்லா தாளிச்சிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மோர் மிளகா. புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம். இது மெயினாக பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றிடணும். இந்த புளி ஊற்றும்போது நம்ம கொதிக்க வச்சு அப்படியேவும் இறக்கலாம். குக்கரில் வச்சு எப்போதும் சாதத்துக்கு விடுற மாதிரி 3 விசில். இது புளி தண்ணியில் அரிசி வேகிறதுனால ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் குழஞ்சி. மஞ்சத்தூள், உப்பு, புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருந்தோம். அதை கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு. இது புளி சாதம் மாதிரி தாங்க. இப்போல்லாம் அரிசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ஒரு வீட்டிலேருந்து புளி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ஒரு மரத்தில் முருங்கைக்கீரை கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு தாளித்து புளியை கரைச்சி ஊற்றி செய்கிறது தாங்க இது. உப்பு போட்டுடணும் திட்டமாக. இப்போ திட்டமாக உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருணுங்க. அவ்வளோதாங்க. அரிசி கழுவி வச்சுருக்கோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அப்படியே டபுளாக தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அவ்வளோதான். 1 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி, 2.5 கூட வச்சுக்கலாம். ஏன்னா புளி தண்ணியில் அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னுவாங்க. நம்ம குக்கரில் மூடி வச்சுட்டா கூட ஒரு 3 விசிலுக்கு 4 விசிலை விட்டு ஆஃப் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசியை போட்டுற வேண்டியதான். அரிசியை போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டுட்டேங்க. முருங்கைக்கீரை நல்லா உருவி வச்சுருக்கேங்க. அது ஸ்ட்ரீம் போன உடனே குக்கரில் வச்சோம்னா ஸ்ட்ரீம் போன உடனே, குக்கரில் இல்லைன்னா நேராக போடலாம் முருங்கைக்கீரையை. இப்போ இது 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரீம் போன உடனே நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்கீரை கழுவிட்டு நல்லா அதில் போட்டு கிளறிட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதாங்க. இந்த கூட்டாஞ்சோறு ரெடி. சின்ன பிள்ளையில் நம்ம செஞ்ச அதே கூட்டாஞ்சோறு சமையல் தான். புளி சாதம் மாதிரி இருக்கும், முருங்கைக்கீரை போட்டது நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மாதிரி தான். நம்ம சின்ன பிள்ளையில் முன்னாடியெல்லாம் எல்லோரும் விளையாடுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் நம்ம மறந்தே போயாச்சு, விளையாடுறது கிடையாது. அதை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த கூட்டாஞ்சோறு சமையல். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். இந்த கீரையை போட்டு ஒரு 2 மினிட்ஸு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சா அந்த ஹீட்லேயே கீரை வெந்துருங்க. வெந்துட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அருமையான கூட்டாஞ்சோறு ரெடி. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் தான். சிம்மில் வச்சுட்டு அந்த கீரை வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டேன் ஸ்ட்ரீமில். கீரையும் நல்லா வெந்துருச்சு. நன்றி. வாழ்க வளமுடன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. புளியோகரை மாதிரி தான் இருக்குது. இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே.